உங்க வீட்ல கீரை பொரியல் கீரை கடையல் செஞ்சு வச்சா யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கீரை பொடி ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி தோசை ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதுல கீரை ஆட் பண்ணிருக்கோன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். அதனால வாஷ் பண்ணிட்டு தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இலைகளை மட்டும் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நிழல்ல 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே பேன்லயே 1-2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 6-8 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிட்டு 5-7 வரமிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கீரை இட்லி பொடி வீட்லயே ரெடி ஆயிரும்.